அனைவருக்கும் வணக்கம். ராஜாராணி அடுப்பங்கரைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த வீடியோவில் ப்ரக்கோலி, ஸ்வீட் கார்ன், பச்சை பட்டாணி இந்த மூணையும் சேர்த்து அருமையான வெஜிடபிள் புலாவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த வெஜிடபிள் புலாவ் செய்வதற்கு தேவையான பொருட்கள்: 100 கிராம் ப்ரக்கோலி எடுத்து அதை சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி வச்சுக்கலாம். வெட்டி வச்ச துண்டுகளை உப்பு, மஞ்சள் தூள் கலந்து வச்சிருக்கிற சுடுதண்ணியில் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது கூடவே 100 கிராம் அளவு ஸ்வீட் கார்ன் எடுத்து சுத்தம் பண்ணி வச்சுக்கலாம். நூறு கிராம் பச்சை பட்டாணியை சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். 200 கிராம் பாஸ்மதி அரிசி எடுத்து 20 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். இந்த புலாவ் செய்யறதுக்கு சின்னதாக ஒரு மசாலா பேஸ்ட் தயார் பண்ணிக்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம். 5 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லி இலை, ஒரு பெரிய வெங்காயம். இது எல்லாத்தையும் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து இந்த மாதிரி ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரை மூடி தேங்காய் யூஸ் பண்ணி 1 கப்பு தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கலாம். தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: 3 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 ஸ்பூன் சீரகம், ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை எடுத்துக்கலாம். ஒரு குக்கரில் அரை ஸ்பூன் நெய், 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடாக்கிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சீரகம், பிரிஞ்சி இலை, அது கூடவே கொஞ்சம் முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலா பேஸ்ட்டை இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். மசாலா பேஸ்ட் 2 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் அது கூடவே கொஞ்சம் மஞ்சத்தூளும், 1 ஸ்பூன் கரம் மசாலாவும், அரை ஸ்பூன் மிளகாத்தூளும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற ப்ரக்கோலி, ஸ்வீட் கார்ன், பச்சை பட்டாணி மூணையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். ப்ரக்கோலி, ஸ்வீட் கார்ன், பச்சை பட்டாணி இது மூணுமே மசாலாவோட சேர்ந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கூடவே நம்ம ஊற வச்சுருக்க பாஸ்மதி அரிசியை கழுவி தண்ணியை வடித்து இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த புலாவ் பொறுத்த வரைக்கும் தண்ணியோட அளவு 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி சேர்க்கணும். நாம் 2 டம்ளர் அரிசி எடுத்ததுனால 3 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். இது கூடவே பத்தலைன்னா தண்ணியும் சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த நேரத்தில் நம்ம வெட்டி வச்சிருக்க மல்லி இலைகளை தூவி நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்து விடும்போது பாஸ்மதி அரிசி உடைஞ்சிடாம மெதுவாக கலந்து விடுங்க. அவ்வளோதாங்க, இதுதான் சரியான பக்குவம். இந்த நேரத்தில் நம்ம மூடி போட்டு 10 நிமிஷம் தம்மில் வச்சுப்போம். விசில் விடணும்னு அவசியம் இல்லை.
10 நிமிஷம் தம்மில் இருந்தாலே போதும், அரிசி அருமையாக வெந்துடும். தம் இறங்கிருச்சு. இப்போ குக்கர் மூடியை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாஸ்மதி ரைஸ் அருமையாக வெந்திருக்கு. ஒரு கரண்டி வச்சு ஓரங்களில் மெதுவாக கலந்து விடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம புலாவ் சூப்பராக வெந்திருக்கு. நம்ம 10 நிமிஷம் தம்மில் தான் வச்சோம், விசில் விடல. ஆனாலும் கொஞ்சம் கூட அடி பத்தாமல் உதிரி உதிரியாக அருமையாக வந்திருக்கு. இந்த அருமையான புலாவு கூட வெஜ்ஜு குருமா, சிக்கன் கிரேவி, மஷ்ரூம் கிரேவி, பெப்பர் சிக்கன், எக் கிரேவி எது வச்சு சாப்பிட்டீங்கனாலும் அற்புதமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், உங்கள் நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உள்ளத்தாலும் உணவாலும் இணைந்திருப்போம். நன்றி.